நமச்சிவாய வாழ்க. திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் மாணிக்கவாசகர் வந்து 51 தலைப்புகளில் திருவாசகத்தை சொல்லியிருக்கார். இந்த 51 தலைப்புகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றா நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு தலைப்புகள்லையும் 10 பாடல்கள் சில இடங்கள்ல இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா 20 பாடல்கள் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சில இடங்களில் 2 பாடல் இருக்கும். சில இடங்களில் ஒரே ஒரு பாடல் கூட இருக்கும். அது மாதிரி திருவாசகத்தில் நிறைய விஷயங்களை பிரித்து சொன்ன மாணிக்கவாசகர் எப்படி அந்த தலைப்புகளை வகுத்திருக்காருன்னு பாருங்களேன். திரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பகுதிகள் மட்டும், குறிப்பாக திரு அண்ட பகுதி, திருச்சதகம், திருவுந்தியார், திருப்பொற்சின்னம், திருப்புவல்லி, திருச்சாழல், திருப்பள்ளி எழுச்சி, திருப்படை எழுச்சி, திருக்கழுக்குன்றப்பள்ளி எழுச்சி, இந்த மாதிரி திருன்னு ஆரம்பிக்கக்கூடிய தலைப்புகளில் ஒரு 19 தலைப்புகள் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 10 அப்படின்னு முடியக்கூடிய 22 தலைப்புகள், மன்னிக்கவும் 22 தலைப்புகள் திரு அப்படின்னு வச்சுருக்கார். 22 தலைப்புகளில் வந்து திருன்னு ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில் 22 தலைப்புகள் வச்சுருக்கார். அதுக்கப்புறம் 10 அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய தலைப்புகள், ஆசைப்பத்து, அண்டப்பத்து, பிடித்த பத்து, அருட்பத்து, குழைத்த பத்து, யாத்திரை பத்து, இந்த மாதிரி 10ன்னு சொல்லிட்டு மொத்தம் 19 பத்துக்களை வந்து தலைப்புகளாக வச்சுருக்காரு. 22 திரு, 19 பத்துக்கள். அது தவிர்த்து நம்ம சிவபுராணம், போற்றி திரு அகவல், கீர்த்தி திரு அகவல், எண்ணப்பதிகம், இந்த மாதிரி அச்சோப்பதிகம், இந்த மாதிரி தலைப்புகள் ஒரு 10 ஆக 22, ஒரு 19, ஒரு 10, 22, ஒரு 10, 32, ஒரு 19, ஏறக்குறைய 51 தலைப்புகள். இந்த 51 தலைப்புகளையும் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை நாம் எப்படிலாம் வந்து பார்த்துக்கலாம், இறைவனை வந்து எப்படிலாம் நம்ம இறைவனில் எப்படிலாம் நம்ம வணங்கினோம்னா, இறைவனுடைய திருவடியை எப்படி நம்ம வணங்கணுமோ அப்படிலாம் இறைவனை வணங்கி நாம் நம்முடைய ஆன்மா, நம்முடைய இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்தில் நாம் நிம்மதியாக எப்படி இருப்பது, அதாவது இறைவனுடைய திருவடி நிழலில் நாம் எப்படி இளைப்பாறுவது என்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறார். மறுபிறவி இருக்கிறதா இல்லையா என்பது, அது பற்றி நம்பிக்கை இருப்பவர்கள் நிச்சயம் உணர்வார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் அவற்றை பற்றியோ அவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு தேவையில்லை. ஆகவே திருவாசகம் சொல்வது என்ன? திருவாசகத்தில் 51 தலைப்புகளில் 658 பாடல்கள் கொண்ட ஒரு பகுதி தான் திருவாசகம். 658 பாடல்கள். இந்த 658 பாடல்கள் சொல்லக்கூடிய 6, 5, 8ல் 6 வந்து, அதாவது வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கன்னு ஒரு 6, வெல்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5, போற்றின்னு சொல்லிட்டு ஒரு 8, 600. அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்தோம்னா 6, 5, 8, 658. எவ்வளோ ஒரு ஞானத்தோட சொல்லியிருக்காரு பாருங்க. ஆகமம், வேதங்கள், ஆகமம் ரெண்டும் சேர்ந்து வேதாகம விதிகளின்படின்னு சொல்கிறாங்க. வேதங்கள் இருக்கிறது, அந்த வேதங்களிலிருந்து தோன்றிய ஆகமங்கள் இருக்கிறது. அந்த ஆகமமும் வேதமும் இணைந்து வேதாகம விதிப்படி இறைவனை எப்படி நாம் வணங்குவது, நம்முடைய சுக துக்கங்களை எல்லாம் இறைவனிடத்தில் எப்படி நாம் பகிர்ந்து கொள்வது என்பது போன்ற அற்புதமான இறை வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லக்கூடியது தான் நம்முடைய மணிவாசகர் அருளிய திருவாசகம். திருவாசகத்தை பொறுத்தவரை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், வள்ளல் பெருமானே சொல்லுகிறார். வள்ளல் பெருமான் நம் திருவாசகத்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லுகிறார். வள்ளல் பெருமான் மட்டுமல்ல, இப்போது இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் திருவாசகத்தினுடைய புகழை ஆங்காங்கே அவர்களுக்கு ஏற்றவாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கரும்பங் சாற்றினிலே தேன் கலந்து செழுங்க நீர் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்கிறார் வள்ளலார். நானோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான், ஊனாரும் உயர் வாழ்க்கை ஒரு தன்றே உறுத்திடுவே என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பாடல்கள் அப்படியே படிக்க தேன் தமிழ் வேதம் அப்படியே தேன் உருகி நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி இனிப்பை வழங்குகிற ஒரு ஆற்றல் மிகு
தமிழ் படைப்பு, இலக்கிய படைப்பு, பக்தி இலக்கிய படைப்பு தான் நம்முடைய திருவாசகம். அதாவது நாட்கள் தோறும் நவில் நயம் பயில வேண்டும் என்பது போல உங்கள் இந்த சுவையையும் அறிய வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். திருச்சிற்றம்பலம்.